Okay, Ruben. Okay, Virgin is okay. Gracie, Patricia, முடிஞ்சா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. Okay, ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, today we are going to meditate who I am in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அந்த இயேசு கிறிஸ்துவில் நம்ம யாருன்னு முதல்ல மெடிடேட் பண்ணும்போது நம்ம யாருன்றது நம்ம மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கேத்ரின் ஆஃப் சியனா அப்படின்னு ஒரு செயின்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு முறை பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது பிதா சொன்னார், நான் யாருன்னு உனக்கு ஒழுங்காக தெரிஞ்சதுன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன், மாறிட்டு இருப்ப. அதே போல் நீ யாருன்னு உனக்கு ஒழுங்காக தெரிஞ்சா இப்படி இருக்க மாட்டேன், இன்னும் நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி ஷுட் நோ ஹூ வி ஆர் அண்ட் வி ஷுட் ஆல்சோ நோ ஹூ காட் இஸ். கடவுளை நம்ம அறியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி நம்ம தெரிய ஆரம்பிக்கும். அதனால்தான் ஜான் சாப்டர் 17 verse 3, யோவான் 17வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 17 verse 3 பைபிள் என்ன சொல்லுது? உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும், என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி அறியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் நிறைய காரியங்களை குறித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பலவிதமான நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பலவிதமான இன்வென்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பல உலக நியூஸை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னது? உண்மையான கடவுளாகிய உம்மையும் பிதாவையும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. மோர் யூ know him, more you understand him, automatically it will change your life. When you know more and more of God, you will also understand more and more of yourself. புரியுதா? கடவுளை பற்றி நம்ம அதிகமாக தெரிய நம்ம யாருன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம சில நேரத்தில் நினச்சிட்டு இருக்கலாம், நம்மளை பற்றி நமக்கு தெரியாதா, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய விஷயம் நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. சில காரியங்கள் நம்ம சில நேரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் செஞ்சோன்னு யோசிக்கிறோமா, யோசிக்கலையே. ஸோ தெர் இஸ் சம் we don't know 100% about ourselves. ஆனால் கடவுளை பற்றி தெரியும் பொழுது நம்மை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். Praise the Lord. Hallelujah. Okay, we'll take 1 Thessalonians chapter 5 verse 23. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. 1 தெசலோனிக்கர் 5:23. அமைதி தரும் அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இங்கிலீஷில் ரொம்ப படிச்சிடலாமா? 1 Thessalonians chapter 5:23 என்ன சொல்லுது? And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. இப்போ 3 காரியத்தை சொல்றார். ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி இல்லையா? I pray God your whole spirit, soul and body. ஸோ ஒரு மனுஷன் சொல்லும்போது 3 காரியங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஒன்று வந்து சோல், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம். இஸ் இட் கிளியர்? ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக கடவுள் உருவாக்குறார். நம்ம கண்ணில் பார்க்குறது நம்ம உடலை மட்டும்தான் பார்க்குறோம். மற்ற ஆவி, ஆத்மா ரெண்டுமே ஆவிக்குரியது. we cannot see. So we cannot see spirit and soul, but we should know what is that. Okay, ஒரு மனுஷர் இருக்கிறாரு, இறந்து போயிடுறார். இறந்து போன அப்புறம் என்ன சொல்கிறோம்? நம்ம மிஸ்டர் சோ அண்ட் சோவை எப்போ அடைக்க போன போகிறோன்னு கேட்குறோமா? இல்லை இல்லையா? ஓகே, முடிஞ்சளவு கொஞ்சம் எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. ஏன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க? விர்ஜின், சாண்ட்ரியா, கிரேசி, பெட்ரிஷியா, வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை ஏதாவது ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியும். ஓகே, சாண்ட்ரியா, ஹலோ. Yes, uncle. எஸ் அங்கிள், ஒய் ஆர் நாட் ஓப்பனிங் யுவர் வீடியோ?
ஆன் பண்றேன் uncle, ஆன் பண்றேன். ஓகே குட். ஓகே, ஸோ ஒரு மனிதன் சொல்லும்போது நம்ம ஸ்பிரிட் சோல் பாடி மூணு சேர்ந்து தான் ஒரு மனிதர். இப்போ ஒரு இறந்து போன அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பாடி எப்போ எடுக்கிறோம் தான் கேட்குறோம் இல்லையா? நம்ம ஊரில் தான் நினச்சிட்டு இருந்தேன். வெள்ளக்காரனை கூப்பிட்டு கேட்டால் அவனும் அப்படி தான் சொல்கிறான். We will not say the name of a person, we'll say body. When we are going to take the body, or when is the funeral, nobody is going to say எப்போ நம்ம மிஸ்டர் சோ அண்ட் சோ அடக்கம் பண்ண போகிறோம் யாரும் சொல்கிறது கிடையாது. கரெக்டா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? யாராவது இறந்து போய்ட்டு என்ன பண்ணுறோம்? பாடி எப்போ எடுக்கிறாங்க அப்படி தானே பேசுகிறாங்க. இல்லை உங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்கிறாங்களா? ம் ஓகே. அப்போது சரி, உயிரோடு இருக்கும்போது பேர் சொல்கிறோம், இறந்த உடனே பேர் சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ அந்த பேர் யாருக்கு வச்சுருக்காங்க? The name is given to which part of the body? Is it for the physical body or something spiritual? ம் ஸோ நம்ம உடலுக்கு அந்த பேர் கிடையாது. பிகாஸ் சம்திங் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் அவர் பாடி. அதுக்கப்புறம் நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றது கிடையாது. ஸோ த நேம் இஸ் கிவன் டு அவர் ஸ்பிரிட். புரியுதா? பேர் எதுக்கு வச்சுருக்கோம்? நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு வச்சுருக்கோம், நம்ம பாடி கிடையாது. அதனால தான் இறந்த உடனே யாரும் அவர் அவர் அடக்கம் பண்ணுங்கன்னு பேர் சொல்லி நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ த நேம் இஸ் கிவன் டு ஸ்பிரிட். இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதை குறிக்குது? அப்போ இட் ரெஃபர்ஸ் டு மை ஸ்பிரிட், நாட் டு மை பாடி. இப்போ நீங்கள் கில்பர்ட் பிரதர் அப்படின்னா அது என்னோட உடலை குறிக்கல, என்னுடைய ஸ்பிரிட்டை குறிக்குது. ஸோ when I say நான் அப்படின்னு சொல்லி எதை குறிக்குது? அப்போ ஹலோ, நான் சொல்கிறது இந்த பாடியை குறிக்கல. ஓகேயா? நம்ம மனசில் நான் சொல்லும்போது நம்மளுக்கு எது மைண்டில் வருது? நம்ம பாடி தான் மைண்டில் வருது, நம்ம ஃபேஸ் தான் மைண்டில் வருது. பட் யுவர் பாடி இஸ் நாட் யூ. யூ ஆர் நாட் யுவர் பாடி. நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம கண்ணாடி பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இது நான் கிடையாது, இது என்னுடைய பாடி. யூ டிஸ்டன்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் பாடி. அப்படி அப்படி நம்மளால் இப்போ உடலை விட்டு நம்மளால் பிரித்து பார்க்க முடிஞ்சதுன்னா நம்ம யாருன்றது ரொம்ப கிளியராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, ஹவ் அபவுட் கிரேசி பெட்ரிஷியா, புரியுதா? கொஞ்சம் குழப்பமாக இருக்குதா? நான் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஸ்பிரிட்டை தான் குறிக்குது. I am a spirit, I have a soul, but I am living inside of the body. இப்போ நம்ம ஒரு வீட்டில் தங்கி இருக்கிற மாதிரி இந்த உடல் தான் வீடு. நான்றது என்னுடைய ஆவியை குறிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த உடல் என்ற கூடாரத்தில் தங்கி இருக்கிறேன். அதனால தான் பேதுரும் அப்படி தான் சொல்கிறார், நான் இந்த உடல் என்ற கூடாரத்தில் தங்கியிருக்கும் நாட்களை வரை உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். 1 பேதுரு 1 பேதுரு ஒரே செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். Okay, where is that? 1 Peter. Mm. Where is that? 2 Peter 1:13. 2 Peter 1:13. 2 பேதுரு 1:13. 2 பேதுரு 1:13. என் உடலாகிய இந்த கூடாரத்தில் என்ன சொல்றாரு? உடலாகிய இந்த கூடாரம், கூடாரம்னா வீடு. உடலாகிய இந்த வீட்டில் தங்கியிருக்கும் வரை இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி ஒளிபூட்டுவது முறை என கருதுகிறேன். அப்போது நம்ம எங்கே தங்கியிருக்கிறோம்? இந்த பாடியில் தங்கியிருக்கிறோம். நான் என்பது இந்த உடல் கிடையாது. நான் உண்மையிலே ஸ்பிரிட் அண்ட் சோல் தான். நான் என்ன பண்ணுறேன்? இந்த உடல் என்ற இந்த கூடாரத்தில் தங்கியிருக்கிறேன். பிரைஸ் லார்ட். அப்போ என்ன யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக என்ன யாரும் பார்த்தது கிடையாது. கரெக்ட்? நீங்கள் யாரையும் பார்த்தது கிடையாது. ஒவ்வொருத்தர் வீடை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம, இல்லையா? ஒவ்வொருத்தர் வீடை பார்த்துட்டு அழகாக இருக்குது, இது வெள்ளையாக இருக்குது, இது கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் நம்ம இன்னொருத்தர் பார்க்கல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்கு இல்லையா? வி நெவர் சீன் எனி ஒன். கரெக்ட்? ஓகே, நம்ம யாரையும் பார்க்கல, மற்றவங்களும் நம்மளை பார்க்கல.
அட்லீஸ்ட் நம்மளாவது நம்ம ஃபேஸையாவது பார்த்துருக்கோமா? ஹாவ் யூ சீன் யுவர் ஃபேஸ்? யாராவது ஒருத்தர் உங்கள் முகத்தை நேராக பார்த்துருக்கீங்களா? உங்கள் முகத்தை நேராக பார்த்தவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்க? எஸ் ஆர் நோ? ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டானா இல்லையா? மிரர்ல ஓகே. பார்த்திருக்கோம். நேராக பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்தது நேரா? மிரர்ல பார்த்திருக்கோம். மிரரில் பார்க்குறோம். நேராக உங்கள் ஃபேஸை பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்ல இல்ல bro. இது வரைக்கும் மற்றவங்க சொல்கிறாங்க, ஓகே மூக்கு நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்மளை பார்த்ததில்லை. கரெக்ட்? ஒன்லி த்ரூ மிரர் வி ஆர் லுக்கிங் அட் அஸ். இட்ஸ் ஒன்லி a மிரர் இமேஜ். இல்லை, இட்ஸ் இமேஜ் தான், இட்ஸ் நாட் ஒரிஜினல். நம்ம எப்போ பார்ப்போம் தெரியுமா? எப்போ நம்ம ஃபேஸ் நம்மளால பார்க்க முடியும்? என்ன வெர்ஜின், எப்போ உன் ஃபேஸை பார்ப்ப நீ? ஹெவனுக்கு போகும்போது. எவனும் இல்லைங்க, இறந்து வெளியில் வரும்போது பார்த்துடலாம். ஓகேங்க. த மொமெண்ட் வி டை அண்ட் கம் அவுட் ஆஃப் அவர் பாடி வி கேன் see அவர் ஃபேஸ் டைரக்ட்லி. கரெக்ட்? ஸோ நான் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு மை ஸ்பிரிட். மை பாடி இஸ் மை டென்ட் ஆர் மை ஹவுஸ் வேர் ஐ எம் ஸ்டேயிங். இப்போ நம்ம நம்ம ஹவுஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? ஹவுஸுக்கு அப்பப்போ பெயிண்ட் ஹவுஸ். அடிக்கிறோம், டெய்லி காலையில் சோப் போட்டு குளிக்கிறோம், கரெக்ட் தானே? பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிறோம். ஆ, ஆனால் உள்ள நமக்கு என்ன பண்ணுறான்றது தெரியல. ப்ரைஸ் லார்ட். கரெக்டா? நம்ம ஹவுஸுக்கு டெய்லி பெயிண்ட் அடிக்கிறோம்ல, டெய்லி குளிப்பாட்டுறோம், டெய்லி பெயிண்ட் அடிக்கிறோம். லேடிஸ் இருந்தால் லிப்ஸ்டிக் போட்டு விட்றீங்க, கண்மையெல்லாம் வச்சுக்கிறீங்க. கரெக்ட்? ஜென்ஸு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். லேடிஸ் நிறையாவே வீட்டை அழகுபடுத்துறீங்க. ஆனால் நம்மை அழகுபடுத்துகிறோமா? நம்முடைய சோலை நம்ம அழகுபடுத்துகிறோமான்றது ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் லார்ட். குட். ஸோ வில் இன்னொரு சில வருஷத்தை நம்ம பார்க்கலாம். எக்லிசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 12 verse 7. சபை உரையாடல் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. சபை உரையாடல் 7வது அதிகாரம் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. எக்லிசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 12 verse 7. மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இதில் என்ன போட்டிருக்கு? மண்ணிலிருந்து வந்த உடல். ஓகே, இங்கிலீஷில் ஒரு முறை பார்த்துடலாம். ஓகே, யாராவது படிங்க பார்க்கலாம். எக்லிசியாஸ்டிக் சாப்டர் 12 verse 7 இங்கிலீஷில். Then shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்ட மாதிரி யாருக்கா ஞாபகம் இருக்கா? சர்ச்சில் ஒரு பர்டிகுலர் டேல இது அடிக்கடி சொல்லுவாங்க. யூ Ash கேம் ஃப்ரம் Wednesday. டஸ்ட் அண்ட் யூ ரிட்டர்ன் பேக் டு டஸ்ட். Ash Wednesday. Ash Wednesday. இப்போதான் Ash இப்போதான் Ash கொஞ்சம் Wednesday. மாற்றிட்டாங்க. ஆஷ் வெனஸ்டேல சொல்கிறாங்க இல்லையா? மண்ணிலிருந்து வந்த மனிதனே நீ மண்ணாய் மண்ணுக்கே திரும்புவாய். ஓகே, இப்போ அதை மாற்றி என்ன பண்ணுறாங்க? ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் சம்திங் லைக் தட் தேர் சேயிங், ரிப்பன்ட் அண்ட் பிலீவ். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் த காஸ்பல்னு சொல்கிறோம். கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? மண்ணிலிருந்த மண்ணிலிருந்து வந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புவாய். ஸோ இந்த வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வருது இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ட் சேஸ்? The body is coming from the dust. Yeah. Shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. தமிழில் நம்ம பார்க்கும்போது மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஸோ நம்ம பாடி எங்கேருந்து வருது? ரூபன், கடையில் வாங்குறோமா? எங்கேருந்து வருது? மண்ணில் இருந்தால் வருது. எல்லாருடைய வெள்ளைக்காரன் பாடியும் மண்ணில் தான் வருது, ஆப்பிரிக்கன் பாடியும் மண்ணில் தான் வருது, பிலிப்பினோஸ் பாடியும் மண்ணில் தான் வருது. எல்லாம் மண்ணில் டஸ்ட்லேருந்து வருது. ஆண்டவர் வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற கலருக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ பாடி இஸ் கம்மிங் ஃப்ரம் sand அண்ட் ஸ்பிரிட் எங்கேருந்து வருது? வேர் இஸ் த God. ஸ்பிரிட் கம்மிங்? ஸ்பிரிட் இஸ் கம்மிங் ஃப்ரம் காட். பிரைஸ் லார்ட். அப்போ பாருங்க, நம்ம ஸ்பிரிட் அண்ட் சோல் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹெவன். மண்ணிலிருந்து உடல் வருது. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளை உருவாக்குறார் ஆண்டவர். எப்படி நம்ம காட் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ட்ரினிட்டி இருக்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு ட்ரினிட்டியுடைய ஒரு ஷேட் இருக்குது. ஸ்பிரிட், சோல், பாடி. ரைட்? நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் மெடிடேஷன். த ஹோல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர். Because Trinity is 3, okay? We are made up of 3 components: spirit, soul, body. That's the main component. ஒரு ஸ்ட்ரக்சர் நிற்கணும்னா what should be the minimum number of sides you should have? Smallest structure எது? எத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்கிறீங்க? ஆர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்? எல்லாமே சாண்ட்ரியா? ஓகே, ரூபன் படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, what is the minimum number of sides to have a stable structure? ட்ரையாங்கிள் தான் மினிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். மினிமம் 3 இருக்கணும். ஓகேயா? XY is x-axis, y-axis is that. XY Z ஓகே. மினிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ். XYல நீ 3 சைடு இருந்தால் தான் ஒரு பொருள் நிற்க வைக்க முடியும். வேறு 2 சைடு இருந்ததுன்னா காற்றடிச்சா ஒன்று போயிடும். ஸோ மினிமம் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் நிற்கும், ஸ்கொயர் நிற்கும். பட் மினிமம் இப்போது ஈவன் ஸ்கொயரை கூட நீங்கள் நான் பாதியாக கட் பண்ணிங்கன்னா 2 ரெக்டாங்கிள் தான், 2 ட்ரையாங்கிள் தான் இல்லையா? ஸோ ஈவன் ஹெக்ஸகனை கூட 5 ட்ரையாங்கிளாக நீங்கள் கட் பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனி ஷேப் யூ கேன் கன்வெர்ட் இன் டு ட்ரையாங்கிள். ஸோ தட் இஸ் அ மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. யூ டேக் எனி ஆட்டம். ஆட்டமில் என்னென்னலாம் இருக்குது? மேஜர் இது ஆட்டமில் என்னென்னலாம் இருக்குப்பா? Nucleus, electron, proton, neutron. Electron, proton, neutron. These are the 3 main components, right? When these 3 combine together, it become atom. So, you meditate பண்ணி பார்த்தீங்கன்னா, okay, you take water, 3 stages of water. What are the 3 stages of water? One is liquid, other one is solid, other one is vapor. Okay? So, you take, நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, everything in the nature is, இந்த மூலப்பொருள் வந்து 3 தான். ரைட்? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஸோ பிகாஸ் everything is from Trinity. That's why everything, the base is only 3. Praise the Lord. அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பிரிட், சோல், பாடி. எஸ், வி நோ வாட் இஸ் ஸ்பிரிட், சோல், பாடி. ஸ்பிரிட் எங்கேருந்து வருது அண்ட் நம்ம பாடி எங்கேருந்து வருது? இப்போது பாடியில் எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? இந்த உடலை வச்சுட்டு ஒரு சில 100 கிலோ 200 கிலோலாம் தூக்குறாங்க. ஸோ த போன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஆனால் ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு போய் தோண்டி பார்த்தா போன் கிடைக்குதாங்க? போன் எல்லாம் போயிடுது, மண்ணோட போயிடுது இல்லையா? போகுதா போலியா? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தா போன் கூட இருக்காது. இட் பிகம் மட். ஆனால் அதே இது ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் பாருங்க, பிளாஸ்டிக் பேக் இருக்கும். வை? இட்ஸ் கெமிக்கல் இல்லையா? ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனில் உருவாக்குறாங்க. ஆனால் மனிதனுடைய உடல் போனோடு சேர்த்து எல்லாம் எங்கேருந்து வருது? மண்ணிலேருந்து வர்றதுனால இட் இஸ் டீகம்போசிங் பேக் டு சாண்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதா? மனித உடல் எப்படி இருந்தாலும் மண்ணில் அழிஞ்சு போகுது. ஈவன் போன் ஆல்சோ இட் வில் டீகம்போஸ் ஆஃப்டர் சம் டைம். ஓகே, மேபி த டைம் டூரேஷன் மேபி லிட்டில் மோர், பட் இட் வில் டீகம்போஸ். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்லாம் பேன் பண்ணுறாங்க இல்லையா? யூஏஇயில் இப்போ பிளாஸ்டிக் பேக்கே ரொம்ப கிடையாது. முதல்லலாம் சும்மா வாரி 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 கொடுப்போம். நவ் தே ஸ்டாப்ட் இட். நவ் தே ஆர் மேக்கிங் பேப்பர் பேக் இல்லையா? பேப்பர்லேருந்து உருவாக்கப்பட்ட பேக் தான் பண்ணுறாங்க. ஸோ தட் இட் வில் டீகம்போஸ். ப்ரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுப்பா?
செத்த அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு போய் தோண்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது அங்கே. கரெக்டா? உடல் ஒன்றும் இருக்காது, ஆனால் உயிர் மேலே போயிடும். த ஸ்பிரிட் அண்ட் சோல் வில் கோ ஆப். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இறந்து போகிறது குறித்து எத்தனை பேருக்கு ஒரு பயம் இருக்குது? டெத்தை குறித்து யாருக்குமே இல்லையா? ஹலோ, உண்மையை சொல்லுங்க. இறந்து போகிறது குறித்து யாருக்காவது பயம் இருக்கா? ஓகே, இல்லைன்னா இப்போ நம்ம இறந்து போன மாதிரி மெடிடேட் பண்ணலாம். ஓகே, ஸ்ரீலங்காவில் அப்படி தான் இறந்து போன படி பேசணுன்னு எல்லாரும் ஃபேஸும் மாறி போச்சு. அது வரைக்கும் பயம் இல்லை பயம் இல்லைன்னு சொன்னவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியன் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? நம்ம இறந்து போயிட்டா என்ன ஆகுன்றது பற்றி மெடிடேட் பண்ணுறது. எல்லா புனிதர்களும் அதை மெடிடேட் பண்ணாங்க. இஃப் ஐ டை வாட் வில் ஹேப்பன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு முறை அவிலா தெரேசம்மாள்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 தெரேசம்மாள் இருக்காங்க. ஒன்று குழந்தை தெரேசா, இன்னொன்று அவிலா தெரேசம்மாள். இந்த கார்மேல் சபையை புதுப்பித்தவர்கள் அவங்க தான். அவங்க ஒரு முறை ஒரு இறப்புக்கு ஒரு டெத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இறந்து போனவர் வந்து அந்த சர்ச்சில் நிறைய டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஓகே, அப்போ அந்த ஃபியூனரல் மாஸ்லாம் முடிஞ்சு பக்கத்துலேயே சிமெண்ட்ரி இருந்ததுனால சிஸ்டர்ஸ் எல்லாம் கான்வென்ட் வந்து அந்த பாடியோடு போனாங்க. போய் அடக்கம் பண்ணும்போது அந்த குழி தோண்டி வச்சுருப்பாங்க இல்லையா? குழியில் அவங்க இறக்கும்போது உள்ளேருந்து ஒரு 4-5 பேய்ங்க அந்த பாடியை வாங்கி உள்ளே வச்சாங்களாம். இது உங்களால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. பயங்கரமாக இருக்கா இல்லையா? ஆனால் உலகத்தில் அவருக்கு பேர் என்ன? ரொம்ப நல்ல மனிதர், தினமும் கோயிலுக்கு வருவார், கோயிலுக்கு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிட்ருக்கார். ஆனால் ஆன்மீக உலகத்தில் எப்படி இருக்குது கடவுள் பார்வையில்? அவர் பாடி யார் வாங்கி உள்ளே வச்சது? பேய் வாங்கி உள்ளே வச்சது. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம இறந்துட்டா என்ன ஆகும்? கண்ணை மூடிட்டா யாரெல்லாம் வந்து அழுவாங்க, யாரெல்லாம் சிரிப்பாங்க? நம்ம பாடி எப்படி இருக்கும்? நம்மளை அடக்கம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா பாவத்திலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். பண்ணி பார்க்கலாமா இப்போது? நான் யாரும் சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலாக நல்லது. ஒரு நாள் நீங்கள் தனியாக உட்காந்து நைட் 12 மணிக்கு மேலே தனியாக வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யோசித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹரார் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு ஹரார் மூவி பார்க்குறது பிடிக்கும்? யாரும் பார்க்குறது கிடையாதா? பேய் படம்லாம் பிடிக்காது யாருக்குமே. நாங்கள் கொஞ்ச காலத்து ஜீசஸ் கிட்ட வரதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் வெறும் ஹரார் மூவியே பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கும். நான் நைட்டில் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஹரார் மூவி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் கடவுளுக்குள்ள வந்த பிறகு தான் தெரிஞ்சது அது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் முதல்ல அதெல்லாம் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, பட் இறப்பை குறித்து தியானிப்பது நல்லது. புனிதர்கள் எல்லோருமே அவங்களுடைய டெத்தை குறித்து தியானிச்சாங்க. ஓகே, சரி. இருந்தாலும் டெத்தை பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். நான் முதலே சொன்னேன், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி 3 சேர்ந்து தான் ஒரு மனிதன். பாடி வந்து நமக்கு எர்த்துலேருந்து வருது, ஸ்பிரிட் கடவுள்கிட்டருந்து வந்தது. ஸ்பிரிட்டையும் சோலையும் பிரித்து பார்க்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆர் டுகெதர், ஒன் ஆப்ஜெக்ட் தான். கரெக்டா? இன்ஃபேக்ட் நம்ம ஸ்பிரிட், சோல், பாடி 3மே ஒன்றா தான் இருக்குது. யார் அதை பிரிக்க முடியும்? பாடியிலேருந்து ஸ்பிரிட் யார் பிரிக்க முடியும்? ஒன்லி காட் கேன் செப்பரேட் அவர் ஸ்பிரிட் ஃப்ரம் அவர் பாடி. ஓகே, எப்போ அவர் செப்பரேட் பண்ணுறாரோ அதெல்லாம் நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்? ஆமாம், கிளாக் முடிஞ்சிச்சுன்னு அவர் ஒரு பட்டன் தட்டினாருன்னா நம்ம ஸ்பிரிட் பாடியிலேருந்து வெளியில் வந்துடும். அதோட மறுகையா ப்ரீத்திங் ஸ்டாப், ஹார்ட் பீட் ஸ்டாப். ப்ரைஸ் தி லார்ட். என்ன பிரதர் ரசித்து நீங்கள் டெத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லாதீங்க. ஆனால் கிறிஸ்தவன் வந்து டெத்து வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் திங். நல்ல கிறிஸ்தவனாக இருந்தோம்னா இல்லையா? நம்ம சென்ட் பால் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, கடவுள் எனக்கு அடிக்கும் என்ன வெகுமதியை நான் நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன்றாரு. மேலிருந்து விடுக்கும் அந்த அழைப்பே அந்த வெகுமதி. அந்த வேர்ஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் சி. யாருக்கா அந்த வார்த்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே, வாட் இஸ் தட்? நோ, இல்லையே, காணும். ரீசெண்டாக கூட நம்ம ராணி சிஸ்டர் மெசேஜ் எடுத்தாங்க. பிலிப்பியன்ஸ் 3:12 பார்க்கலாம். பிலிப்பியர் 3:12-13. பிலிப்பியர் 3:14. பிலிப்பியன்ஸ் 3:14. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். சென்ட் பால் என்ன சொல்றாரு? நான் வந்து பரிசு பெறதுக்காக ஓடுறேன், என்னுடைய பரிசை பார்த்து நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த பரிசு என்னன்னு சொல்றாரு? கிறிஸ்து இயேசு மேலிருந்து எனக்கு கொடுக்கும் அழைப்பே அந்த பரிசுன்றார் இல்லையா? கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு. அப்போ என்ன அர்த்தம்? மேலிருந்து விடுக்கும் அழைப்புனா டெத்து, இறப்பு தான் எனக்கு பரிசுன்னு சொல்றார். நம்மளை யாராவது சொல்ல முடியுமா டெத் இஸ் a ரிவார்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எந்த கிறிஸ்தவன் டெத் இஸ் மை ரிவார்ட்னு சொல்கிறானோ அவன் தான் ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். டெத்தை பார்த்து பயப்படுறவங்க கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலை. பிகாஸ் எவ்ரி செயின்ஸ் வாண்டட் டு டை. நீங்கள் புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாருமே ஆண்டவரே சீக்கிரம் நாங்கள் வந்துடுறோம், கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா they were so close to God and they have done their job for what God has sent them to this world. They have finished it. அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சீக்கிரம் நாங்கள் மேலே வந்துடுறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. Praise the Lord. ரொம்ப நாளுக்கு முன்னால் நான் ஒரு கதை படித்தேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 வயசானவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன். சொல்கிறது புரியுதா? 2 வயதானவங்க சீரியஸாக உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஸ்கூல் மேட், கிளாஸ்மேட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அப்புறம் ஏஜ் ஆகும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லைனில் போயிட்டாங்க. ஒருத்தர் கடவுளுக்காக ஊழியம் செஞ்ச ஒரு மனிதர் படுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், உலகத்தில் நல்ல பேரும் புகழும் வாங்கின ஒருத்தர், அவரும் சீரியஸாக படுத்துட்டு இருக்கார். இப்போ அந்த ஊழியக்கார முகத்தில் பயங்கர சந்தோஷம், பணக்கார முகத்தில் ஒரே பயம், கவலை. அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்குறாரு அவர் ஃப்ரெண்டை பார்த்து, டேய் ஏன்டா நீ இவ்வளோ ஒரு பயத்தோடு உட்காந்துட்டு இருக்க, கவலைப்படாத, கடவுள் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லி ஒரு ஆறுதல்லாம் சொல்கிறார். ஆனால் அந்த பணக்காரருக்கு பயம் போகல. இப்போ இவர் கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ பயப்படுறேன்னு கேட்கும்போது அந்த பணக்காரர் என்ன சொல்கிறாரு? கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ சொத்துலாம் சேர்த்து வச்சேன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுறார். அப்புறம் அந்த பணக்காரர் அந்த ஏழை ஊழியக்காரை பார்த்து கேட்குறாரு, நீ என்னடா சாக போகிற நேரத்தில் ஒரே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற, எப்படி அவனால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு. இப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுடைய ரிவார்டை வாங்க போகிறேன், அதனால ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Praise the Lord. Hallelujah. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளுக்காக நம்ம ஓடணும், கடவுளுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம செலவு செஞ்சோம்னா மரணம் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதுதான் இங்கே சென்ட் பால் சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை படித்து பாருங்கள், அதனுடைய மீனிங் உங்களுக்கு கரெக்டாக புரியும். 12லேருந்தே படிக்கலாம். ஓகே, நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன், அதாவது இயேசு கிறிஸ்து மாதிரி நான் மாறிட்டேன் என்றோ நிறைவு எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கு இல்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விளக்கும் அழைப்பே அப்பரிசாகும்.
ஸோ டெத்து தான் ரிவார்டுன்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு டெத்து வந்து பயமாகவும் சோகமாகவும் இருந்ததுன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. எஸ் நவீன், என்ன வந்து வந்து மின்னல் மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடுறேன். நெட்வொர்க் கொஞ்சம் வீக்கா இருக்கு brother. நெட்வொர்க் வீக்காக இருக்குதா? ஓகே குட். ஓகே குட். அதனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது மரணத்தை குறித்து ஒரு நாள் தியானம் பண்ணி பாருங்க. இல்லை இப்போ பண்ணலாமா? ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு மரணத்தை குறித்து தியானிக்கணும்னு ஆசையாக இருக்குது? யார் கை தூக்க முடியும்? வம்பே வேணும், ஆளை விடுங்க பிரதர். ஒரு நாள் நான் மரணத்தை பற்றி தியானிக்கணும். நரகத்தை பற்றி தியானிக்கிறது ரொம்ப நல்லது. நரகத்தை பற்றி யாரும் தியானிச்சிருக்கீங்களா? நரகத்தை பற்றி தியானிக்கணும். நரகத்தில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு, நரகத்தில் லைட்டே கிடையாது. கரெக்ட்? பிகாஸ் ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஐ ஆம் த லைட் அண்ட் ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் நாட் தேர். ஸோ நரகம் என்பது இருள்னா பிச் டார்க்னஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் லைட் ஆஃப் பண்ணணும், கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்குன்னு தெரியும். கரெக்டாக? நரகத்தில் லைட் ஆஃப்னா எப்படி? நீ சுத்தமாக பக்கத்தில் இருக்கும் கூட தெரியாது. நெருப்பு எரியறதுனால தெரியும். அதர்வைஸ் இட் இஸ் a pitch block. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், பயங்கரமான பேட் ஸ்மெல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சதையும் அழுகி ஒழுகும். கொஞ்ச நேரம் பேசலாமா வேணாமா? நல்லா தானே பிரதர் போயிட்டு இருந்தது, திடீர்னு மரணம் நரகம்னு எடுக்கிறீங்க. ஓகே சரி, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இன்னைக்கு ஸ்பிரிட் சோல் பாடியை பற்றி எடுக்கலாம். ஒரு நாள் வெறும் நரகத்தை பற்றி எடுக்கலாம். எடுத்து லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நரகத்துக்குள்ளே வாக் த்ரூ பண்ணிட்டு வரலாம். நான் துபாயில் இருக்கும்போது ஒரு நாள் நரகத்தை பற்றி மெசேஜ் கொடுத்துட்டு 2 வாரம் மெசேஜ் கொடுத்தேன். 2வது வாரம் கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எல்லாம் கண்ணை மூட சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நரகத்துக்கு வாக் த்ரூ. ஸோ ஐ டுக் தம் இன்சைட் த ஹெல் அண்ட் வி ரிட்டர்ன் பேக். லைட்டு போடும்போது எல்லாம் மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ பட் இட் இஸ் குட். வி ஹாவ் டு மெடிடேட் சம்டைம் அபவுட் ஹெல். ப்ரைஸ் லார்ட். ஒரு நாள் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு படத்தில் யார், ஐ திங்க் வடிவேல் நினைக்கிறேன், செத்து செத்து விளையாடலான்னு ஒரு பேய் வந்து சொல்லிட்டு இருக்குமே, அந்த மாதிரி நரகத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தால் நல்லது. நமக்கு அறிவு தெரிஞ்சிடும். என்ன ரூபன், கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆக்சுவலாக அதெல்லாம் தியானிக்கிறது நல்லது. மரணம், ஹெல், அதுக்கடுத்து ஜட்ஜ்மெண்ட், இது 3மே தியானிக்கிறது நல்லது. குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட் சோல் பாடியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்பிரிட் சோல் பாடியில் we found that okay, body is from the earth, spirit is coming from God. Spirit and soul வந்து it is together. ஓகேயா? பாடியை நம்மளுக்கு யாருமே செப்பரேட் பண்ண முடியாது எக்ஸப்ட் காட். காட் கேன் செப்பரேட் த பாடி ஃப்ரம் ஸ்பிரிட் ஃப்ரம் த பாடி. இப்போ இந்த ஸ்பிரிட்ஸ் அண்ட் சோல் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த 3 சேர்த்து தான் நம்ம மனிதன் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்குன்னு சொல்கிறோம். எக்கில் என்னென்னலாம் இருக்குது? விர்ஜின், சத்தமாக சொல் பார்க்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி சொல். என்னென்னலாம் இருக்குது எக்கில்? எக்கில் கோழி இருக்குதா? proteins, நீ ரொம்ப சயின்டிஃபிக். நீ சயின்ஸ் இது ஏதோ மெடிக்கல் சம்மந்தமாக படிக்க போகிற இல்லை? நான் அந்த மாதிரி கேட்குற. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எக்கை பார்த்தா அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குமோ, என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? இட் மேட் அப் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ் இல்லையா மெயினா? shell, ஷெல் இருக்குது, ஒயிட் யோக் இருக்குது, அப்புறம் எல்லோ யோக். ரைட்? ஸோ இன்சைட் வி ஹாவ் எல்லோ யோக், அதுக்கப்புறம் ஒயிட் யோக், மேலே ஒரு கவர். ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ஒயிட் யோக் எல்லோ யோக்னு சொல்லுற எக்குன்னு சொல்கிறோம். சிமிலர்லி வி கால் ஒரு மனுஷன் சொல்கிறோம். ஆனால் மனிதனுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த ஓடுக்கு பதிலாக பாடி இருக்குது, ஒயிட் யோக்கு பதிலாக சோல் இருக்குது, எல்லோ யோக்கு பதிலாக என்ன இருக்குது? நம்முடைய ஸ்பிரிட் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எக்கில் கவர் முக்கியமா இல்லை உள்ளே இருக்கிற யோக் முக்கியமா? கவர் சாப்பிட முடியுமா? அதில் ஒரு சத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ பட் யோக்கில் தான் ரியல் ப்ரோட்டீன், வாட் எவர் இட் இஸ் தேர். அது மாதிரி நம்ம பாடியில் ஒரு பைபிள் அப்படி தான் சொல்லுது, அழிந்து போகிற இந்த உடலில் ஊன் இயல்பில்
நல்லது ஒன்றும் கிடையாது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சென்ட் பால் சொல்றார். அஃப்கோர்ஸ் த பாடி இஸ் நாட் பேட், இட்ஸ் குட். அதை வச்சு தான் நம்ம செயல் செய்ய முடியுது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவர் ஸ்பிரிட் அண்ட் சோல். ஓகே, எப்படி நம்ம எக்கில் எல்லோ யோக், ஒயிட் யோக் அண்ட் கவர் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, இதை ஒன்று பிரிக்க முடியாது. கடவுள் மாத்திரம்தான் பிரிக்க முடியும். இறை வார்த்தை மாத்திரமே இதை பிரிக்க முடியும். எபிரேயர் 4:12 பார்த்தீங்கன்னா, டேக் ஹீப்ரூ சாப்டர் 4 verse 12. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டப்பட்ட எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது. அப்போ ஆவி எது பிரிக்க முடியும்? கடவுளுடைய வார்த்தை பிரிக்க முடியும். Only the word of God has a power to separate your spirit and soul. எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. So the word of God can separate your spirit and soul and body also. Word of God சொல்லும்போது it refers to Jesus. Only God can separate your spirit from your body, and he can separate soul and spirit also. Praise the Lord. Okay, this JDS யார் அது? கை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது டவுட்டா? JDS, is it Vinisha? ஜோசப் பிரதர் நினைக்கிறேன். தெரியலையே, யாருன்னு தெரியலையே. ஓகே, ஜோஷுவா பிரதர். ஓ ஜோஷுவா பிரதரா? ஓ ஜோஷுவா பிரதர், நீங்க எதாவது பேசணுமா? ஜோஷுவா பிரதர் லைன்ல இருக்கீங்களா? பிரதர் ஜோஷுவா, ஜோஷுவா டேவிட் நினைக்கிறேன். எஸ், ஹலோ. சரி, ஓகே, திரும்பி கை தூக்கணும் பார்க்கலாம். குட். இப்போ நான் ஒரு சின்ன பிக்சர் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஐ வில் டேக் ஒன் பிபிடி. ஃப்ரம் தேர் வில் கோ இன் டு திஸ். சாரி பிரதர், Okay. எனக்கு வால்யூம் ஆன் பண்ண தெரியல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. Yes, brother. தேங்க்யூ பிரதர். நான் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்காகவும். நான் இப்போ சுவிட்சர்லாந்துல இருக்கேன். இப்போ அடரேஷன் போறேன். நான் இங்க ஒரு அடரேஷன் சேப்பலுக்கு போறேன். ஜூரிக்ல Okay. இருக்கிறேன், ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஸ்விஸ்ல. அது என்னோட Okay. ஃப்ரெண்டு. அவரு ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் அங்க. அதனால ஒரு ப்ரேயருக்காக பிளஸ் பண்றதுக்காக கூட்டு போறாங்க. சரி, சரி. அதுதான். சரி, இப்போ ஒரு 10 நிமிஷம் இடைவெளி இருந்ததுனால சரி ப்ரேயர்ல வந்துருவோமேன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். Okay, okay, brother. Fine, fine. Okay, brother. All the best. ஓகே பிரதர். பிரைஸ் தி Okay. லார்ட். நான் Witness கண்டிப்பா me. சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு நீங்க செஞ்ச அற்புதத்தை நான் கண்டிப்பா எஸ் சாட்சி எஸ் சொல்லுவேன். ஊருக்கு வந்த அதுக்கு அப்புறம் சொல்லுங்க பிரதர். இந்த மாதிரி சாட்சி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே. பேக்க ஃபுல்லா ஜெர்மன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி சுவிட்சர்லாந்து வந்தாச்சு. பணம், பிரதர், பர்ஸ் எல்லாமே நீங்க கொண்டு கையில வந்து ஒண்ணுமே. வந்து ஒரு நாள் செஷன்ல பொறுமையா ஒரு 45 மினிட்ஸ் சொல்லுங்க அந்த சாட்சி. எல்லாரும் பிரைஸ் தி யூஸ்ஃபுல்லா. லார்ட். கண்டிப்பா ஓகே. சொல்லுவேன் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ, பிரதர். தேங்க்யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். குட். ஓகே, லெட்ஸ் கோ அகெயின் இன்டு திஸ். ஓகே, ஸ்லைட் தெரியுதா? இப்போ பார்க்க முடியுதா? சரி. ஓகே, ஸோ அப்போ மேன் சொல்லும்போது we have 3 things, spirit, soul and body. ஓகேயா? அதான் நம்ம சர்க்கிளில் பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்கிறோம். ஸ்பிரிட் இஸ் இன்சைட், soul covers that and body on top of that. இன்னொரு வகையில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் நம்ம பாடி. அதுதான் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். ஓகே, அடுத்தது கிரே கலரில் இருக்கிறது நம்முடைய சோல், அண்ட் ஸ்பிரிட் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கிறது நம்முடைய ஸ்பிரிட். இது 3 சேர்த்து தான் ஒரு மனுஷன். ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. இட்ஸ் ஆல் டுகெதர். Praise the Lord. But now we are going to see what is the function of each portion of a human being. Okay? என்ன எல்லாம் குவைட்டாக இருக்கிறீங்க? பார்க்கலாமா வேணாமா? ஓகே, இப்போ இந்த பாடியில் நமக்கு என்ன ஃபீல் பண்ண முடியுது? we have 5 senses இல்லையா? நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது. சிலருக்கு ஸ்மெல் பண்ண முடியாத ஆளுங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில், தெரியுமா? ஒரு சில ஸ்மெல்லே பண்ண முடியாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு முறை ஒரு சகோதரியை பார்த்து அவங்க சொன்னாங்க, ஏதோ ஃபுட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு டேஸ்ட்டு எனக்கு ஸ்மெல்லே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில்
அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓ ஸ்மெல் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்ன்றது இல்லையா? நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது, இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. கொரோனா டைமில் நிறைய பேருக்கு ஸ்மெல் பண்ண முடியாமல் போச்சு. கரெக்டா? கொரோனாவுடைய ஒரு சிம்டம் என்னதுன்னா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தெரியாமல் போகிறது. அப்போது நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஒரு சென்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணுறது, இன்னொரு சென்ஸு வி ஆர் ஸ்பீக்கிங் இல்லையா, பேசுகிறது ஒரு சென்ஸாக இருக்குது, கேட்குறது ஒரு சென்ஸ், பார்க்கறது ஒரு இது இல்லையா? ஐம்புலன்கள், கண்ணு, வாய், மூக்கு, தென் ஹியரிங், தென் த ஃபீலிங். மீன்ஸ் ஒரு டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. மேலே தொடும்போது நம்மளுக்கு ஃபீலிங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களை தொடும்போது உங்களுக்கு ஃபீலிங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, ஒன்றில் செத்து போயிட்டீங்க, இல்லைன்னா கோமாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட் தானே? நம்மளுக்கு தொட்டா ஃபீலிங்கே இல்லைன்னா ஒன்றில் இறந்து போயிட்டோம், இல்லைன்னா கோமாவில் இருக்கிறோம். ஓகே, ஸோ 5 சென்சஸ் வந்து நம்ம பாடியில் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. கடவுள் குறிப்பில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த சென்சஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது இல்லையா? யாருக்காவது நோஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்குதா? ஸ்மெல் பண்ண முடியாமல், இல்லை டேஸ்ட் பண்ணால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? இருந்தால் கொஞ்சம் தூரமாக உட்காருங்க, கொரோனாவில் ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ப்ரைஸ் தி லார்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜீசஸ்குள்ளே வரும்போது அதெல்லாம் துரத்தி விட்டு வரான், டோன்ட் வரி. ஓகே, ஸோ பாடி மெயினாக நம்மளுக்கு இந்த 5 சென்சஸை பாடியில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம பாடியை மற்றவங்களும் பார்க்க முடியுது. இப்போது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து விண்டோவில் நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கரெக்ட்? we are inside the body. From inside the body we are looking through the body outside. ஸோ நம்ம வீட்டிலேருந்து விண்டோ வழியாக பக்கத்தில் பார்க்குறோம், பக்கத்து வீட்டை பார்க்குற மாதிரி நம்ம விண்டோ வழியாக பக்கத்து வீடை தான் பார்க்குறோம், அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறது இல்லை. கரெக்ட்? am I right or wrong? I am able to see your house, not you, and you are able to see my house, not me. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஓகே, கிரேசி இப்போ புரியுதா உங்களுக்கு? கிரேசி புரியுது. அப்புறம் வீட்டுக்கு தான் இவ்வளோ நாள் வெளில அடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? புது புது ட்ரெஸ்ஸு போகிறதெல்லாம் வீட்டுக்கு நம்ம கர்டைன் போடுற மாதிரி. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, குட். இது என்ன பண்ண, நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணாடி பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இது நான் கிடையாது, என்னுடைய வீடு. யூ ஹேவ் டு சே, யூ ஹேவ் டு ரினியூ யுவர் மைண்ட். அது ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ரினியூ யுவர் மைண்ட் சேயிங் தட் திஸ் இஸ் மை பாடி, இட்ஸ் நாட் மீ. அது நம்ம கரெக்டாக மைண்ட் ரினியூ ஆகும்போது நிறைய இடத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, குட். ஒரு சகோதரி ஒரு முறை அப்படிதான், நான் இது எடுக்கும்போது ஒரு 2 வாரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, பிரதர் இது சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முதல்ல, ஆனால் இப்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் திஸ். டெய்லி மார்னிங் கண்ணாடி பார்க்கும்போது என்ன சொல்லணும்? திஸ் இஸ் நாட் மீ, திஸ் மை பாடி. ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் லிவிங் இன் த பாடி. ஆக்சுவலி வி ஆர் லிவிங் இன் த பாடி. அது நமக்கு அது நம்ம கான்ஷியஸாக நம்மளுக்கு மைண்டில் வரும்போது இந்த பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்முடைய ஸ்பிரிட் அண்ட் சோலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்முடைய சோலில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் ஆர் சோல், ரைட்? சோலில் வந்து ஆல் எமோஷன் கம்ஸ் இன் யுவர் சோல். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு கவலைப்படுறாங்க, கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன் கம்ஸ் இன் யுவர் சோல். அதே போல் லாஜிக்கல் thinking is happening in the soul, and decision making is happening in the soul. கரெக்டா? decision எங்க எடுக்கிறோம்? நம்ம பாடியில எடுக்கிறோம். we don't take decision in your body இல்லையா? we take decision in your mind. so mind is part of the soul. Mind is part of the soul. Every emotion and feelings are part of your soul. So any confusion, fear, worries, all happening in the soul. Decision making is happening in the soul. பயம், கவலை எல்லாம் எங்கே நடக்குது? சோலில் நடக்குது. சாண்ட்ரியா, என்னால் உன்னுடைய சோலை தொட முடியுமா? கேன் ஐ டச் யுவர் சோல்? முடியுமா?
முடியாதா? இப்போ நான் உன்னை கோவமா ஒரு திட்டுனா என்ன பண்ணுவேன்? கஷ்டமா இருக்குமா? மனசு கஷ்டமாயிருது இல்லையா? என்னால் டச் பண்ண முடியுதா முடியலையா? ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியாது, ஆனால் இன்டைரக்டாக டச் பண்ண முடியும். ஓகே, பை அவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் யூ கேன் இம்பேக்ட் அதர் சோல். Physically, we cannot touch any souls, but by your action and your words, you can hurt people, you can make them happy, you can make them comfortable, right? பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, வாளால் மடிந்தவர்களை விட நாவால் மடிந்தவர்கள் அதிகம். அப்போ என்னன்னா, போரில் சண்டையில் இறந்து போனவங்களை விட கடுமையான வார்த்தைகளை சொல்லி மனுஷங்களை காலி பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. That means when we say some hurtful words, it hurts the sentiment of the people. So your soul is disappointed, affected. So soul வந்து நம்ம டைரக்டாக டச் பண்ண முடியாது, பட் இன்டைரக்டாக you can affect somebody's soul by your words and action. Right? Is it clear? Okay. Now mind ன்னு சொல்றோம், brain ன்னு சொல்றோம். What is the difference? What is the difference between brain and mind? ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Brain is like the physical organ. Yes, very good. Brain is a physical organ where we do all the processing, everything. But mind is a spiritual organ. Your mind controls your brain. Correct? Your mind controls your brain. Even though you process everything in your mind, but the processing, decision, everything is taken in your mind. Confusion இருக்குதா? Mind தான். See, okay, I'll speak in computer terms. நிறைய பேர் ஐடி பீப்புளாக இருக்கிறீங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி பீப்புளாக இருக்கிறீங்க. மைண்ட் இஸ் லைக் யுவர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, பிரெயின் இஸ் லைக் யுவர் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ட்ரைவ் பண்ணுமா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ட்ரைவ் பண்ணுமா? ரூபன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், சொல்லுப்பா. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ட்ரைவ் பண்ணுதா, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுதா? Software, hardware. Very good. So software controls the hardware. Similarly, your brain, your mind controls your brain. Okay. அதனால தான் mind is the battleground for the devil. He will try to attack your mind, not your brain, not your heart, because he cannot touch your physical body. Devil cannot touch your physical body. ஓகே, லூக் 10:19 ஜீசஸ் சொல்றார் இல்லையா, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் அனைத்து வித தந்திரங்களையும் எல்லாம் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. ஸோ he cannot touch your body, he cannot touch your brain, he cannot touch your mind also, he cannot touch, but he can try to put thoughts in your mind. The only thing devil can do is he can try to put thoughts in his mind. Yes, Pauline. What through like sin and like loopholes, he can touch your body as well, right? If somebody That's where sell you get his sickness and all. no he can influence. He can see, he can influence the mind of the person. When the mind accept to evil spirit, through that he can touch the body. But a lot of times, like for example, like sickness is a consequence of sin. The consequence is devil being able to touch your body, right? Like Okay, it is not devil as an authority, it is a rule set by God, right? See, if you take Deuteronomy, God is saying, one side I am giving life, other side I am keeping death. You choose whatever you want. If somebody chooses death, then death will come to them. Before death comes, they will get sickness, then finally death, right? If they choose life, yes, good health, prosperous life, and happy death, and eternal life. This is the it's like process. them accepting the devil's thing. Then Yes. only. When they when they reject God's commandment, and when they accept devil's influences, and the consequences will automatically follow, because it's the rule set by God. இப்போ நம்ம சிக்னலில் ஜம்ப் பண்ணால் ஃபைன் உண்டு, தட்ஸ் a rule set by the government. ஓகே, நம்ம
சிக்னல் ஜம்ப் பண்ணும்போது போலீஸ் ஃபைன் போடுறான், போலீஸ் தான் என் வாழ்க்கையில் விளையாடிட்டான்னு சொல்ல முடியுமா? He didn't play. We have bypassed the law, and the law will do its job. Same way here also. Okay, like okay, Adam and Eve were tempted by devil, correct? Fall into sin, and God the Father sent them out of the uh, Garden of Eden. இது மிஸ்டேக் யார் மேலே? கடவுள் துரத்திட்டார். படிக்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்குது, பைபிள் அப்படி தான் இருக்குது. கடவுள் அவங்கள துரத்திட்டு கதவை பூட்டினார். ஏதோ கடவுள் பயங்கர பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் டெவில் வந்து டெம்ப் பண்ணி ஏமாத்திட்ட மாதிரி இருக்குது. பட் பிரச்சனை யாருக்கிட்ட இருந்தது? டெவில்கிட்ட இருந்ததா, கடவுள்கிட்ட இருந்ததா, இல்லை மனுஷங்கிட்ட இருந்ததா? When we accept the suggestion of the devil, the consequence will automatically come. Right? Same thing here also. புரியுதா நான் சொல்லுறது? புரியுதுங்களா? ஹலோ, நிறைய நம்ம நேரத்தில் நம்ம இப்போ டெவிலை குறை சொல்கிறோம். ஆமாம், அவன் தான் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டான். பிரச்சனை அவனுக்கு பண்ணுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸே கிடையாது. We invite trouble by violating the word of God. Praise the Lord. Is it clear? ரூபன் புரியுதா? வெர்ஜின் கேள்வி கேட்க அந்த மாதிரி இருந்தது. வாட் இஸ் த டவுட்? இல்ல அங்கிள் புரியுது. புரியுது, வெரி குட். நவீன் புரியுதா? நீட்டா இருக்கு. இது நவீன் கிளியரா இருக்கா? நீட்டா இருக்கு பிரதர், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ அப்போது நம்ம பாடியில் வந்து 5 சென்சஸ் நம்ம பாடியில் ஒர்க் ஆகுது. when it comes to soul, we have decision making, logical thinking, then you have emotions, feelings, all those things comes in your soul. So mind is part of the soul, correct? இப்போ இந்த மைண்ட் வந்து பாடியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். Soul can be influenced by your body. When you hear something, your soul is disturbed or not? ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஏதோ தலைவலின்னு போகிறோம், பிரெயின் டியூமர் மாதிரி இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. இவோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா ஆகலையா? அது வரைக்கும் தலைவலி லைட்டாக இருந்தது, இப்போது பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லையா? இது சிலர் பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் சாதாரணமாக சிரிச்சுட்டு போயிருப்பாங்க, வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே செத்து போன ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த கட்டி ஒருவேளை கேன்சராக இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஒரு பயாப்சி பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். அதோடு அவங்க முகத்தில் சந்தோஷமாக போயிடுது. இப்போது ஒரு வேர்ட், டஸ் இட் அஃபெக்ட்ஸ் தேர் சோல் ஆர் நாட்? அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? இல்லையா? ஓகே, எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதிருக்கீங்க, ரிசல்ட் வரும்போது 2 சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோலை டச் பண்ணதா பண்ணலையா? நவீன் உடனே ஆமாம் பிரதர், டச் பண்ணது பிரதர். ஓகே, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளை சோலை டச் பண்ணுது, ஒரு இன்சிடென்ட், இட் அஃபெக்ட்ஸ் அவர் சோல், கரெக்ட்? ஸோ த சோல் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அது நமக்கு தெரியணும். வெளியில் உள்ள சர்க்கம்ஸ்டான்சஸ் சோலை அஃபெக்ட் பண்ண முடியும். ஆனால் வெளியில் நடக்கிற விஷயங்கள் நம்முடைய சோல் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியனாக இருக்க முடியாது. I will tell you once again. Normally, when you look into the surroundings, it affects your mind, it affects your emotion. But if you are carried away with the surroundings, you cannot be a successful Christian. நம்முடைய ஒன் ஆஃப் த மெயின் பேட்டிலே என்னன்னா, சரௌண்டிங் வந்து நம்ம டெசிஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரோட்டில் போகிற மனுஷன் நம்முடைய சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போது ரோட்டில் போகிறோம், வந்து திடீர்னு நம்ம கார் மேலே உரசிட்டு போயிட்டான். இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? ஹலோ, இன்னும் கார் வாங்கல பிரதர், வாங்கும்போது பார்த்துக்கலான்றீங்களா? என்ன ரூபன்? ஓகே, வெளியே ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை திட்டுறாரு, உங்களை தேவையில்லாமல் திட்டுறாரு, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா இல்லையா? இருக்குமா இருக்காதா? ஹலோ, ரிப்ளை பேக். ஓகே, when somebody speaks in a very hurtful way, it really affects your mind. Now, who is stronger, you or he?
என்ன ரோபன்? Friend? பேசுறது ஸ்ட்ராங்கர். ஏன்னா he is able to control your happiness. He is able to destroy your happiness. Right? உங்களுடைய மகிழ்ச்சியை இன்னொருத்தனால கெடுக்க முடிஞ்சதுன்னா he is stronger than you. கரெக்டா? ஹலோ? இல்லை நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் உங்கள் மேலே வந்து இடிச்சிட்டாரு, இல்லை உங்கள் காலை மிதிச்சிட்டாரு, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது காலில் மிதிச்சிட்டாரு, உங்களுக்கு கோவம் வருது. இப்போ யார் ஸ்ட்ராங்கர், நீங்களா அவரா? Actually, he is stronger than you because he is able to make you angry. Right? நான் சொல்றது புரியுதா? இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. உண்மை அதுதான். If somebody can make me angry, then he is powerful than me. Because he is controlling my emotion. Right? என்ன எல்லாம் தலை சொரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாண்ட்ரியா, மம்மி சொல்றது உனக்கு கஷ்டமாயி போச்சுன்னா யார் ஸ்ட்ராங்கர், மம்மியா நீயா? என்ன பிரதர்? அம்மா ஸ்ட்ராங்கர் ஆயிட்டாங்க. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, வாட் எவர் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த சரௌண்டிங் ஷுட் நாட் அஃபெக்ட் அஸ். வி ஹேவ் டு ட்ரைன் அவர் மைண்ட் லைக் தட். அதுக்கு மெத்தட் இருக்குது. தேர் இஸ் a way to train. So soul can be disturbed, soul can be affected if you look into the surroundings. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்? We should look back to our spirit. See, when thoughts are coming, negative thoughts are coming, anything is coming, we have to look into our spirit. Okay, இப்போ ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். Yeah, what is there in the spirit? First thing, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆடம் அண்ட் ஈவ் கடவுள் கிரியேட் பண்ணும்போது they were perfectly all right in their soul, perfectly all right in their body, and perfectly all right in their spirit. That is why they are able to see God face to face. They were able to speak to God face to face. They were able to hear God's voice clearly. Spirit, soul, body மூணுமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ப்ராப்ளம் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் பீயிங் என்னன்னா, ஆடம்ஸ் ஸ்பிரிட் வாஸ் நாட் சீல்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடம்ஸ் ஸ்பிரிட் வாஸ் ஓப்பன், இட் வாஸ் நாட் சீல்ட். Now, for example, when God created angel, okay, இன்னைக்கு ஏஞ்சல் வந்து அவங்க சொந்தத்துக்கு டிசைட் பண்ண முடியுமா? ஏதாவது? Is this angel has any free will now? Yes or no? எதுனாலும் சொல்லுங்கப்பா, தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. Is the angel has a free will to do something today? டுடே இல்ல, பட் ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. Yes. ஜக்கரியா அவங்க வந்து பேசும்போது ம். அவங்கள ஊமையாக்கி, அதாவது you cannot talk until John the Baptist was born. அது ம். யாருமே காட கேட்கல, யாருமே கேட்கல, அவங்களே ஏஞ்சலே பண்ணிடுறாங்க டைரக்டா. அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். பட் எல்லாம் அங்கே ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் ஆகுது. அதெல்லாம் see in the spirit world, nothing can move, nothing can happen without the permission of God the Father. ஓகேயா? அனுப்புனது God the Father தான், ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறது அவர் தான். The moment Zachariah replied back wrongly, the information is coming from God the Father to Zachariah. இவரு angel. So without God's permission, angel cannot do anything. They don't have any free will. Devil also don't have any free will. Devil cannot do anything without God's approval. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண கூட கடவுளுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவரால் போக முடியாது. In the spirit world, it is completely under the control of God the Father. What he thinks, it moves in that direction. அவ்வளோதான். இன்ஃபேக்ட் he set a rule. அந்த ரூல் பிரகாரம் போகும். பட் ஸ்பிரிட் வேர்ல்டில் கடவுளை மீறி ஒன்றுமே, அவருடைய பெர்மிஷன் ஒன்றுமே நடக்காது. ஓகே, பட் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு காலத்தில் ரிவோல்ட் ஆகுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் they become evil spirit. அப்படின்னா இனிஷியலாக ஏஞ்சல்ஸை படைக்கும்போது God has given them a free will for a certain time. எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது, பட் பீரியட் ஆஃப் டைம் they were given a free will. அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் they were revolt against God and they become devil. Once that is over, now they cannot have some free will. It is will of God தான் அவங்களுடைய will. அவ்வளோதான். Whatever God the Father wills, they will do without even thinking.
இஸ் இட் கிளியர்? ஹலோ? Yes, sir. அதே போல நம்ம இறந்து நம்ம ஸ்பிரிட் மேல வந்த அப்புறம் we don't have any free will. ரஃபேல்மா, the moment we die and come out of the body, we don't have any free will. இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணலாம். புரியுதா? உடலை விட்டு வெளியில வந்த அப்புறம் we have no authority or we have no permission to do as we like. It will be completely under the spiritual world. The whole spiritual world is under the control of God the Father. Physical world is under the control of human being. இங்கே Psalms 115:16 படிச்சீங்கன்னா தெரியும். Take Psalms 115:16. Time ஆச்சு நினைக்கிறேன். I will close with this. Psalms 115. Next week we will continue that. திருப்பாடல்கள் 115:16. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். So the heaven belongs to God and he has given the earth in our hands. அப்போ இந்த உலகத்தை யார் கையில் கொடுத்தார்? ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கார். We have absolutely we can decide. எது வேணா, நான் எங்கேயும் போக மாட்டேன், தூங்கிட்டு நான் வீட்டிலே படுத்து தூங்கணும், யாருக்கு நம்மளை எதுவும் பண்ண முடியுமா? ஃபேமிலியில் திட்டுவாங்க, கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே, ஒரு 24 hours குடிச்சிட்டு இருக்கிறாங்க. Jesus cannot control that person. He has given us free will. But the moment he dies and spirit comes out, he is completely under the mercy of God. Praise the Lord. Hallelujah. Clear? இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வில் கண்டினியூ. கொஞ்சம் புரியுதா இல்லை ரொம்ப டீப்பாக இருக்குதா? புரியுதா? புரியுது. புரியாத அளவுக்கு ஒன்றும் டஃப்பாக இல்லையா? குட். தெரியும், நம்ம யாருன்னு தெரியும் போது then we'll have a lot of clarity about ourselves. We'll have a clarity about God. Okay, good. ஸோ இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். we'll continue next week. ஏதாவது டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். Close your eyes, we'll pray for you.